ஓகே. ஸோ இப்போ இந்த டொமைன் அண்ட் ரேஞ்ச் ஆஃப் இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷனாக நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ டொமைன் ரேஞ்ச்லாம் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் ஃபங்க்ஷன் என்ன ஃபங்க்ஷன்ஸ் மேப்பிங் பிட்வீன் டூ நான் எம்ப்டி செட் தான் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். அதில் வந்து டொமைன்ங்கிறது இந்த ஒரு செட் நம்ம எடுக்கக்கூடிய செட்டு, பிங்கிறது மேப் ஆகக்கூடிய செட்டு. ஓகேங்களா? இதுதான் டொமைன் அண்ட் ரேஞ்ச் ஆஃப் அ ஃபங்க்ஷன். நம்ம ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷனில் சைன் தீட்டா, காஸ் தீட்டா அப்படி இப்படின்லாம் பார்த்துருக்கோம். ஸோ இப்போ ஃபங்க்ஷன் சைன் இன்வர்ஸ். ஓகே, நம்ம என்ன ஃபங்க்ஷன் பார்க்க போகிறோம் அப்படின்னா சைன் இன்வர்ஸ். அதே தான் சைன் இன்வர்ஸ், காஸ் இன்வர்ஸ், tan இன்வர்ஸ், சைனோட இது கொசீக்கன் இன்வர்ஸ், சீக்கன் இன்வர்ஸ், காட் இன்வர்ஸ், இதோட இதெல்லாம் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக அங்கே டொமைனாக இருந்தது இங்கே ரேஞ்சாக இருக்கும், அங்கே ரேஞ்சாக இருந்தது இங்கே டொமைனாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ சைனோட வேல்யூ எதுலேருந்து எதுக்குள்ளே இருக்கும்? ரியல் நம்பர்ஸாக இருக்கும். ஓகே, ஸோ சைனோட ரேஞ்ச் பார்ப்போம். சைனோட ரேஞ்ச் என்ன? -1 to +1. ஸோ அப்போ அது இங்கே டொமைனாக இருக்கும். இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் பொறுத்த வரைக்கும் அங்கே ரேஞ்சாக இருந்தது இங்கே டொமைனாக இருக்கும். காஸ்க்கும் -1 to +1. ஓகேங்களா? அடுத்து tan இன்வர்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வந்து நம்ம எல்லா ரியல் நம்பர்ஸுமே என்னன்னு சொல்லியிருப்போம் அப்படின்னா டொமைன்னு ரேஞ்ச்னு சொல்லியிருப்போம். ஸோ இங்கே tan இன்வர்ஸ்க்கு எல்லாமே டொமைனாக இருக்கும். கொசீக்கன் இன்வர்ஸ்க்கு அங்கே என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா ரியல் நம்பர்ஸ் எக்ஸப்ட் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் 1. அதாவது என்ன எழுதியிருந்தேன், எக்ஸாக்டாக என்ன எழுதியிருந்தோன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. சம்திங் இப்படி தான் எழுதியிருப்போம், ஆர் எக்ஸப்ட் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் 1 எழுதியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஓகேவா? அதாவது இந்த -1 to +1 இல்லாமல் பேலன்ஸ் இருக்கிற எல்லாமே கொசீக்கனோட ரேஞ்சாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதை இந்த இடத்துல எப்படி எழுதுறாங்க, இப்படியும் எழுதலாம், தாராளமாக எழுதலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. பட் இதை கொஞ்சம் செட் ஃபார்மேட்டில் -∞ to -1 யூனியன் 1 to ∞, இதுதான் ரேஞ்சாக இருக்கும். -1 to 1ங்கிற ரேஞ்ச் மட்டும் ஒரு பிரேக் இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சீக்கன் இட்ஸ்க்கும் அதே தான். ஓகேங்களா? காட் இன்வர்ஸ்க்கு ரியல் நம்பர்ஸ். ஓகேவா? இந்த பிரேக் ஏன் வந்துச்சுன்னு தெரியும் இல்லைங்க, ஏன்னா நம்ம அங்கே டொமைன் பேசுகிறப்ப எந்த இடத்துல 0 ஆகும் அப்படி இப்படின்லாம் பேசியிருப்போம். அந்த ஒரு இதனால ஆக்சுவலாக அந்த இன்ஃபினிட்டிக்கு வந்து ஓப்பன் ப்ராக்கெட் தான் போடணும், க்ளோஸ் ப்ராக்கெட் போடக்கூடாது, மாற்றி போடணும். ஓகேங்களா? ஸோ இப்போ ரேஞ்ச் பேச போகிறோம். ரேஞ்சுங்கிறப்ப இந்த ட்ரிக்னாமெட்ரிக் ஈக்குவேஷன் போடுறப்ப நம்ம போட்டோம் தெரியுமா, x = n π + -1 power n ஆல்ஃபா, ஆல்ஃபா பிலாங்ஸ் டு -π/2 to +π/2ன்னு போட்டோம்ல, அதுதான் இங்கே ரேஞ்சாக வரும். ஏன் அப்படின்னா நீ வந்து இந்த -1 to 1 எந்த இதுலேயும் லீஸ்ட்டாக வருதுன்னு பார்க்கணும். ஓகேவா? அப்படி பார்க்குறப்ப லீஸ்ட்டாக பார்க்குறப்ப -π/2 வரும், மோஸ்ட்டாக பார்க்குறப்ப +π/2 வரும். காஸ் இன்வர்ஸ் -1 எப்போ வரும் அப்படின்னா பையில் வரும், அண்ட் தென் 0ல் வரும். ஏன்னா இங்கே ஏன் -π/2 போடல அப்படின்னா காஸ் ஆஃப் -π/2ங்கிறது 4th குவாட்ரண்ட்டில் வரும். ஓகேவா? 4th குவாட்ரண்ட்டில் வந்து காஸ் பாசிட்டிவாக இருக்கும், அப்போ வந்து மைனஸ் போட முடியாது. அதனால இதுக்கு மட்டும் என்ன வரும்னா ரேஞ்ச் வந்து 0 to π அப்படின்னு வரும். அது tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்க்கு நம்ம அங்கேயே பார்த்தோம் -π/2 +π/2, அதே தான் இங்கேயும். ஓகேவா? ஆனால் இங்கே வந்து என்னென்னா ஓப்பன் செட்டாக இருக்கும், அதாவது அந்த வேல்யூ இன்க்ளூட் ஆகாது. ஏன்னா tan 90 வந்து என்னங்க இன்ஃபினிட்டி, அதனால் அந்த வேல்யூ மட்டும் இன்க்ளூட் பண்ணக்கூடாது, ஓப்பன் செட்டாக இருக்கணும். ஸோ ப்ராக்கெட்ஸ்லேயுமே நீங்கள் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். ஓகேவா? ஸோ இங்கே வந்து இந்த கரெக்டான -1 +1 வந்து இதாகிறதுனால ஓகே. ஸோ இங்கே வந்து என்ன அப்படின்னா -π/2 to 0, இங்கே க்ளோஸ் ப்ராக்கெட், இங்கே ஓப்பன் ப்ராக்கெட், யூனியன் 0 to π/2. ஏன் அப்படின்னா இது வந்து சைனோட இன்வர்ஸ் தானே கொசிகன். ஸோ கொசிகன் 0 பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃபினிட்டாக மாறும். அந்த ஒரு காரணத்தில் இந்த 0ங்கிறதுல பிரேக் இருக்கும். சீக்கண்டை பொறுத்த வரைக்கும் அப்படியே இப்படி வரும், 0 to πங்கிறதுனால π/2ல பிரேக் வரும். ஸோ 0 வரலாம், அதனால 0க்கு க்ளோஸ் டு ப்ராக்கெட், பட் π/2 வரக்கூடாது. இங்கே பார்த்தீங்கன்னா சீக்கன் π/2 தான் என்னவா மாறும் அப்படின்னா இன்ஃபினிட்டியாக மாறும். அதனால π/2ல ஒரு ஓப்பன் இன்டர்வல் வரணும். ஸோ π/2 to π. ஸோ காட் இன்வர்ஸ் அதே தான், அகைன் -π/2 to +π/2. எங்கள் காட் எப்போங்க இன்ஃபினிட்டாக மாறும், 0ல் ஆகுமோ, அதனால் என்ன போடலாம் அப்படின்னா 0 to π தான் போடணும். காட்க்கு பார்த்தீங்கன்னா 0 to π தான்.
ஆக்சுவலாக உங்களுக்கு இந்த ஓப்பன் செட் க்ளோஸ்டு செட் உங்களுக்கு ஃபெமிலியராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பட் நான் சொல்கிறேன், என்னடா அது ஒரு சைடு ஓப்பன் ஒரு சைடு க்ளோஸ்ட். ஆக்சுவலாக இதுக்கு பேர் க்ளோஸ்டு செட். ஓகேங்களா? வீடியோ பெருசாக இருக்கா? இல்லை இல்லை, ஓகே. ஸோ இதுக்கு பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் செட். ஓகேங்களா? க்ளோஸ்டு செட் அப்படின்னா ஆக்சுவலாக இப்போ ஏகமா பின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க, இங்கே ஒரு ஏகமா பின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. க்ளோஸ்டு செட்னா இந்த ரெண்டு வேல்யூமே நம்மளோட செட்டுக்குள்ளே இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? இதே ஓப்பன் செட் அப்படின்னா இந்த ரெண்டு வேல்யூ இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2,5 இருக்கிற இன்டீஜர்ஸ் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா 3 4 தான் எழுதணும் ஓப்பன் செட் இருக்கிறப்ப. ஏன்னா 2 5 எழுதக்கூடாது. பட் இப்படி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா 2 3 4 5 எல்லாத்தையும் எழுதணும். அந்த இன்டீஜரையும் இன்க்ளூட் பண்ணிக்கணும். இதுதான் ஓப்பன் செட் க்ளோஸ்டு செட்டுக்கான வித்தியாசம். இது வந்து ஒன் சைடு ஓப்பன் ஒன் சைடு க்ளோஸ் அப்படின்னா A, B அப்படின்னா A இருக்காது பட் B இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 2 to 5 அப்படி இருக்கு அப்படின்னா 3 4 5 மட்டும் வரும். ஓகேங்களா? இதுதான் ஒரு சைடு ஓப்பன் ஒன் சைடு க்ளோஸ்ட். யூனியன்ங்கிறப்ப இந்த இடத்துல ஓப்பன் செட் இருக்கிறப்ப இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ரியல் இந்த -5/2 to +5/2ல 0 மட்டும் வராதுன்னு அர்த்தம். அதாவது இங்க -5/2 இருக்கு, இங்க π/2 இருக்கு, இங்க 0 இருக்கு அப்படின்னா இதுக்கு இது -5/2 0ங்கிறப்ப இந்த வேல்யூ எல்லாம் வரும், π/2 வரும், ஆனால் 0 வராது. யூனியன் 0 ஓப்பன் செட் திரும்ப அப்படிங்கிறப்ப இதெல்லாம் வரும். இங்கேயும் அதே மாதிரி தான், π/2 மட்டும் வராது. ஓகேவா? ஸோ இவ்வளோதாங்க டொமைன் அண்ட் ரேஞ்ச் ஆஃப் ட்ரிகோனோமெட்ரிக் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து சம் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ட்ரிகோனோமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் நம்ம பார்க்கலாம். இன்வெர்ஸ் ட்ரிகோனோமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் பார்க்கலாமா? ஓகே, பை.